அதாவது மனிதர்கள் ஏன் இந்த நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றாங்கன்னா, நோய்களை ஏன் வரவழைச்சிக்கிறாங்கன்னா, இவங்க ரொம்ப தைரியமானவங்கன்னு காமிச்சிக்கிறாங்க. எப்படி தைரியமானவங்கன்னு காமிச்சிக்கிறதுக்காக நிறைய செயல்களை செய்கிறாங்க. எவரெஸ்ட்டில் ஏறுறாங்க, வாகனங்களில் பயணிக்கிறாங்க, வேகமாக வேற போகிறாங்க, அப்படி கடலில் கப்பல்லலாம் போகிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு? மனிதர்கள் தங்களுடைய நாங்கள் தைரியமான ஆட்கள் அப்படிங்கிற காட்டுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. போரிடுகிறார்கள், சண்டை போடுகிறார்கள், அழிவை பார்த்து பயப்பட மாட்டோம், சாவை பார்த்துலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. அதே போல் தான் இப்போ போரிட்டால் சாவு வரும்னு தெரியும். அது தெரிஞ்சே ஏன் போடுறாங்கன்னா, நாங்கள் மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டோம், மரணத்தை பார்த்து பயப்படுறவங்களாம் கோழைகள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தைரியமான ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அதுபோல தான் நோய்களை தருகிற உணவுகள் இருக்குல்ல, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இதெல்லாம் நோய்களை தரக்கூடியதுன்னு மனிதர்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் அதுக்கு பயப்பட மாட்டோம், மரணத்தை பார்த்தோ நோயை பார்த்தோ பயப்பட மாட்டோம் அப்படின்னு தங்களை தைரியசாலிகளை காமிச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றாங்க. தெரியுது. இப்போ ஒரு சுகர் நோய் வருது, அப்போது உடனே டாக்டர் சொல்லிடுறாரு, சோறு சாப்பிடாதீங்க, சோறை குறைச்சிருங்க, கோதுமை ஐட்டத்தை குறைச்சிருங்க, வெள்ளைச்சீனியை குறைச்சிருங்க, அதை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவரை பார்த்து நாம் கற்றுக்கணும். அப்போ நோயாளிகள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு வந்தால் தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? அவரை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம்ல. இப்போ ரோட்டில் ஏன் ஓரமாக போகிறோம்? நேராக நிறைய விபத்துகள் நடக்குது, நடுவில் போனால் செத்து போயிடுவோம், யாருக்கோ நடந்திருக்கு, அப்போ அது நமக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம ஓரமாக போகிறோம். அது மாதிரி அப்படி இருக்கும்போது யாருக்கோ ஒருத்தர் நோய் வருது, அப்போ அவங்களுக்குலாம் அந்த சோறு சாப்பிட்டா சுகர் ஏறுது, அப்போ அதுலேருந்து நம்ம ஏன் பாடம் கற்றுக்க மாட்டேங்கிறோம்? அப்படி ஏன் கற்றுக்க மாட்டேன்? நமக்கு வரட்டும், இல்லை நான் பயப்பட மாட்டேன், நோயை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், மரணத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தங்களை தைரியசாலிகளாக காமிச்சிக்கிறதுக்காக தான் தெரிஞ்சே இந்த உணவுகளை சாப்பிட்றாங்க. அழிவை நோக்கி போகிறது அதுதான் தைரியம்னு நினைக்கிறாங்க, அதுதான் வீரம். அந்த அழிவை பார்த்து பயப்படுறவங்க கோழைகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதெல்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க. அதனால் தங்களை தைரியசாலின்னு காமிச்சிக்கிறதுக்காக தான், நான் தைரியமான ஆள் பாரு, நான் பாரு சோறு சாப்பிட்றேன், எவ்வளோ தைரியம் பாரு, நோய் வரும்னு தெரிஞ்சே நான் சோறு சாப்பிட்றேன் பாரு, நான் எவ்வளோ தைரியமான ஆள், நான் பாரு பூரியெல்லாம் சாப்பிட்றேன், பொங்கல், பிரியாணியெல்லாம் சாப்பிட்றேன் பாரு, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், இதெல்லாம் சாப்பிட்றேன் பாரு, நான் எவ்வளோ தைரியமான ஆள் பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வாகனங்களில் போகிறது, குற்றங்களை செய்கிறது, போர்களில் ஈடுபடுறது, இது எல்லாமே எதுக்கு? எல்லாமே தங்களை தைரியமான ஆட்கள், மரணத்தை பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம், கவலை பார்த்து, அதாவது மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை பார்த்து, துயரத்தை பார்த்து நாங்கள் கவலைப்பட மாட்டோம், மகிழ்ச்சிக்காக அலைய மாட்டோம், நாங்கள் தியாகிகள், எதுக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு இவங்க நிரூபிக்கிறாங்க. மகிழ்ச்சிக்கு, அதாவது பயப்படணும் மனிதர்கள், மரணத்தை பார்த்து பயப்படணும், வலிகளை பார்த்து பயப்படணும், வலிக்கும் அப்படின்னு நீ பயப்படணும், அப்படிலாம் இல்லை, நான் வலியை பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தங்களை காமிச்சிக்கிறதுக்காக தான் மனிதர்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீ எப்போ ஒத்துக்கிறியோ, எனக்கும் பயம் இருக்குது, எனக்கும் ஆசை இருக்குது, வாழணுங்கிற ஆசை இருக்குது, பாதுகாப்பாக வாழணுங்கிற ஆசை இருக்குது, பயம் எனக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு நீ எப்போ ஒத்துக்கிறியோ, அப்போவே அப்படி ஒத்துக்க ஆரம்பிக்கிற தலைமுறை வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே பாருங்கள், கடந்த காலத்தில் போரிட்டுக்கிட்டே இருந்தாங்க, நான் தைரியமான ஆள் அப்படின்னு பயந்து ஓடுவாங்க. அதாவது போர்னாலே பயந்து ஓடிடுவாங்க. போர் வரப்போகுது அப்படின்னா இராணுவத்துலேருந்து கூட, இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு இராணுவத்தில் சண்டைன்னு வந்துச்சுன்னு வைங்க, அவன் வீட்டுக்கு வந்துடுவாங்க, நிறைய பேர் வந்துடுவாங்க. எல்லோரும் உடனே போர்னா நெஞ்சு நிமித்திட்டு போயிட்டுருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ சண்டை அப்படி வந்தவங்கள எல்லாத்தையும் சிரித்தாங்க, பாரு பயந்தாங்கோழி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கடைசியில் பார்த்தா கடந்த காலம்லாம் போரிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தா மக்கள் அமைதியான இடத்துக்கு வந்துட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க, எங்களுக்குள்ள பயம் இருக்குது, வாழணுங்கிற ஆசை எங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது போல் ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த உணவுகளை சாப்பிட்டா நோய் வரும், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இது உணவுகளை சாப்பிட்டா நோய் வரும், அப்படியே வெள்ளைச்சீனி, இந்த டீ குடித்தா நோய் வரும் அப்படின்னு மக்கள் ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பயம் இருக்குது, எனக்கு நோய் வந்துருமோங்கிற பயம் இருக்குது, மரணம் வந்துருமோங்கிற அந்த பயம் இருக்குது, அதை ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அப்புறம் ரோட்டில் காரில் போகிறது, பஸ்ஸில் போகிறது, இதில் விபத்து ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற பயம் உனக்குள்ளே இருக்குல்ல, எல்லாருக்குமே இருக்குது. அந்த பயத்தோடு தான் வாகனத்தில் போகிறாங்க, அந்த பயத்தோடு தான் வாகனத்தில் போகிறாங்க. நீ பயப்படுறல, அந்த பயத்தை ஒத்துக்கோ, முதல்ல ஒத்துக்கிட்டு அந்த பயத்தோடு அப்புறம் ஏன் அது போகிற, அப்போ போகாத, அப்போ அதை தவிர்த்துக்கோ, பயணத்தை குறைச்சிக்கோ. சரி, முற்றிலும் பயணத்தை தவிர்க்க முடியாது, அப்போ குறைச்சிக்கோ. அப்படி குறைச்சிக்கிறாங்க. அப்படியெல்லாம் நடைமுறைகள் நடக்குது. எல்லோரும் வாகனம், அப்படி பஸ்ஸு, காரு, ட்ரெயினில் போகணும், விமானத்தில் போகணுன்னு ஆசையாக இருக்கிறதில்ல. விமானத்தில் போகிறதுக்கு இன்றைக்கும் பயப்படுறாங்க. விமானத்தில் போகிறது ஒரு தைரியமான செயல் அப்படி நினச்சிட்டு எனக்கெல்லாம் பயம் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் போகிறாங்க. எவ்வளோ நாளைக்கு அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பேன்?
விமானத்தில் போகிறதுன்னா இன்றைக்கும் பயந்துக்கிட்டு நிறைய பேர், ஏன் அது ஒரு அதிசயம் தானே, வானத்தில் பறக்கிறது அது அதிசயம் தானே, எல்லோரும் போய் வரிசையில் நிற்க வேண்டியது தானே, நானும் வானத்தில் பறக்கணும் விமானத்தில் போகணுன்னு ஏன் எல்லோரும் வரிசையில் நிற்கலை? எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. அப்போது நான் தைரியசாலின்னு காமிச்சிக்கிறவங்க தான் நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், அல்லது பயத்தை மனசில் வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டே போகிறவங்க தான் இந்த விமானத்தில் போகிறவங்க. விமானத்தில் ஏறி இறங்கி போகிற வரைக்கும் பயந்துக்கிட்டே போகிறவங்க தான். பஸ்ஸில் போகிறதுனாலே நமக்கு பயம் வரும், ட்ரெயினில் அப்போ இந்த பயம் ஒரு நாளைக்கு ஜெயிக்கும். இந்த பயம் என்றைக்கு இருக்காது? நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன தான் நீ உனக்கு தைரியம் கொடுத்தா கூட, இங்கே விமானத்தில் பயங்கர வசதியெல்லாம் வச்சுருக்கு, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு என்ன தான் கொடுத்தா கூட ஏதாவது ஒரு விபத்து நடக்கும். பயங்கிறத நீ போக்கவே முடியாது. பயத்தை போக்குறதுக்காக தான் நிறைய தொழில்நுட்பத்தை வளர்த்துக்கிட்டு பாருங்கள், பாதுகாப்பாக பயணம் செய்யலாம், எந்த ஆபத்து ஏற்படாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ தான் தொழில் முன்னேற்றம் அடைஞ்சாலும் ஏதோ ஒரு விபத்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ இந்த பயமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க தொழில்நுட்பத்தில் முன்னேறுறாங்கல்ல. ஒரு முன்னேற்றமடைந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு பாதுகாப்பான விமானத்தில் பயணம் செய்வதை அப்படி ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துகிறாங்கல்ல. அப்படி இருந்தாலும் அங்கே விபத்து நடக்க தான் செய்ய, அந்த பயம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த பயமே இருக்கக்கூடாதுன்னா அந்த விமானமே வேண்டாம். அந்த விமானம் நம்ம பயப்படுற மாதிரியான சம்பவங்களெல்லாம் தவிர்த்துருங்க. தவிர்த்துட்டா கடைசியில் இருக்க பாருங்க ஒரு மனித வாழ்க்கை. இப்படி நீ பயப்படுற மாதிரியான விஷயம்லாம் எது? மனிதர்கள் பயந்து நடுங்கிற மாதிரியான விஷயங்கள் எது? போர்னா பயந்து நடுங்குவாங்க. அப்போ போரை தவிர்த்துரு. மனித வாழ்க்கையில் அந்த பயம் இருக்கக்கூடாது. ஒரு வன்முறை பயம், மரண பயம் என்பது இருக்கக்கூடாது. அதுதான் மனித வாழ்க்கை. அப்போ இந்த போர்னா மனிதர்கள் பயப்படுவாங்க, அப்படி தானே? அப்போ அந்த போரை தவிர்த்துரு. மனித வாழ்க்கையில் போர் என்பது இல்லை. அப்பாடா நிம்மதி, ஒரு பயம் நீங்கிருச்சா? அப்போ விமானம், கப்பல் இதெல்லாம் ஒரு பயத்தை தரக்கூடியது. அப்போ அந்த பயத்தை நீக்கிரு. அப்பாடா ஒரு பயம் நீங்கிருச்சா? இப்படி பயத்தெல்லாம், நீ பயத்தை தருகிற விஷயத்தெல்லாம், அச்சத்தை தருகிற, பீதியை தருகிற, மரண பயத்தை தருகிற விஷயங்களெல்லாம் நீ நீக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக இருக்கிறது பாருங்கள் ஒரு மனித வாழ்க்கை. அதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. இந்த இயந்திர அறிவியல் உலகமே நமக்கு அச்சத்தை தான் தரும். நீ ரோட்டில் போகிறது எனக்கு பயமாக இருக்கா? அப்போ ரோட்டிலே போகாத. ரோட்டில் ஏன் போக வேண்டியிருக்கு? அதுக்கான காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டே வா. வாகனங்களில் போகிறது, வாகனங்கள்லாம் போகுது, விபத்து என்ன இருந்தாலும் அது ஒரு பயம்தான். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் இப்போ ரோட்டில் ஓரமாக நடைபாதை சாலைகள் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க அப்படி ஒரு ஏற்படுத்தி, சரி நடைபாதை சாலையில் நடந்து போகிறவங்களுக்கு தனி பாதை இருக்குது. சரி நீ காரில் போகிறவங்களுக்குன்னு என்ன பாதுகாப்பு இருக்குது? பிரதான சாலையில் கார்கள் போயிட்டே வருது. அப்போ அவங்களே மனிதர்கள் தானே போயிட்டு வராங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அப்போ அவங்களும் பயந்துக்கிட்டே தானே போகிறாங்க. அப்போ அந்த பயத்துலேருந்து அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு? ஏர் பேக்கெலாம் இருக்குது. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஏர் பேக் உங்களை பாதுகாத்துக்கும். தீப்பிடிச்சி எரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. அப்போ அந்த பயங்கிறது மரண பயம் இருக்குல்ல. அப்போ அதுலேருந்து முற்றிலும் அந்த மரண பயமே இல்லைன்னா அது தேவையே இல்லை. இப்படி மரண பயத்தை ஏற்படுத்துகிற காரணிகளை நீங்கள் தவிர்த்து கொண்டே வரும்பொழுது கடைசியாக இந்த உலகமே செயலிழந்துடும். இந்த உலகமே, இந்த இயந்திர அறிவியல் உலகமே எல்லாமே மரண பயத்தை தரக்கூடியது தான். இந்த இயந்திர அறிவியல் உலகம் மக்கள் பயந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த பயமே இல்லாமல் ஒரு வாழ்க்கை அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? முற்றிலும் பயமே இருக்கக்கூடாதுப்பா. அப்படின்னா அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான். அங்கே மட்டும் பயம் இல்லையா? அங்கே தான் காடுகள் இயற்கையோடு இணைஞ்சு வாழும்போது என்ன பயம் அங்கே உங்களுக்கு? இடி மின்னல், பெரிய மழை, வெள்ளம், அதை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. இடி மின்னலை தவிர்க்க முடியாது. பெரிய மழை வெள்ளம் வந்துச்சுன்னா அதை நம்மளால் தவிர்க்க முடியாது. அதை பார்த்து நம்ம பயந்தாகணும். ஆனால் அது எப்போதாவது ஒரு வாட்டி தான் வரும். ஒரு வருஷத்தில் பெரிய வெள்ளம் வராமல் கூட போகலாம், பெரிய புயல் வராமல் கூட போகலாம். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாகனங்களில் போகிறீங்க, நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றீங்க, போர்கள், இது அப்போதும் இருக்குது. தினந்தரம் இந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, இந்த மரண பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறீங்க. இது எல்லாமே வேண்டாம்பா, இந்த இயந்திர அறிவியல் உலகமே வேண்டாம், இது எல்லாமே மரண பயத்தை தருகிறது, இது எல்லாமே வேண்டாம், நான் இயற்கையோடு இணைஞ்சு வாழ போகிறேன் அப்படின்னு நீங்கள் இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தீங்கன்னாக்கா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே உங்களுக்கு எதுவுமே பயம் இல்லையா அப்படின்னா, அங்கே மழைனாலையும் இடி மின்னல்னாலும், இடி மின்னல் வந்தால் ஓடி ஒளிஞ்சிக்கோங்க, அதற்கான பாதுகாப்பான ஒரு பகுதி. அதுபோல் மழை வருதா, மழை வெள்ளம் வருதா, அது பெரிய மழை வெள்ளம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டம்தான், போராடி தான் ஜெயிக்கணும். அதை தவிர்க்க முடியாது, அது நம்மளால் தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த போரை நம்மளால் தவிர்க்கலாம். இந்த வாகனங்களில் பயணிப்பதை நாம் தவிர்க்க முடியும், மனிதர்களால் தவிர்க்க முடியும். கப்பல், விமானம், இந்த ஆபத்துகள், இது எல்லாமே நம்ம தவிர்க்க முடியும். இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை நம்மால் தவிர்க்க முடியும். ஆனால் இயற்கையில் நடக்கிற விஷயம் இருக்குல்ல, போர், அதை நம்மளால் தவிர்க்க முடியாது. அதுபோல் இயற்கையோடு இணைஞ்சு வாழும்போது காடுகளில் தான் மனிதர்கள் வாழுவாங்க. அப்படின்னா அங்கே பார்த்திங்கன்னா சிங்கம், புலி, கரடிகள் எல்லாம் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிப்பீங்க? ஏன்னா மனிதர்கள் என்னமா 2040 அப்புறம் காடுகளில் தான் வாழ போகிறாங்க. இந்த இயற்கை இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுது.
மரண பயத்தை தந்து கொண்டிருப்பதால் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை மரண பயத்தோடு வாழ முடியாது, எப்பவும் பயந்துக்கிட்டே வாழ வேண்டியிருக்கு இந்த உலகத்தில். அதனால் இந்த உலகமே வேண்டாம். அது இதனால செயலிழந்துடும். நிறைய காரணங்கள் இருக்குது, அதை பல வீடியோக்களை சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கேன். அப்போ பல காரணங்களில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்குது. அப்படி இருக்கும்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே நாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், தவிர்க்கவே முடியாத விஷயங்களை வச்சு தான் நம்ம வாழ போகிறோம். அங்கே சிங்கம், புலி, கரடிகள், காடுகள் தான் இன்னும் வாழ போகிறோம். நாமளே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட காடுகள் நாமளே உருவாக்க போகிறோம். மரங்கள், பழங்களை தருகிற, உணவுகளை தருகிற மரங்களை வளர்க்க போகிறோம் நம்ம உணவு ஆதாரத்திற்காக. அப்படி இருக்கும்போது பிற உயிரினங்கள், சிங்கம், புலி, கரடிலாம் நம்ம பகுதிக்குள்ளே வருமே, அப்போது மரண பயம் ஏற்படாதா உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சிங்கம், புலி, கரடிகளை வேட்டையாடுங்க, அதை இல்லாமல் செய்யுங்கள். ஏன்னா ஒரு ஊருக்குள்ளே சிங்கம், புலி, கரடி வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த ஊரில் யாரும் வெளியே வர முடியாது, குழந்தைகளை கடிச்சிட்டு போயிடும், அதோட போராட முடியாது. அப்போது மரண பயமே இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறக்காக தான் மனிதர்கள் மனிதர்களாக குரங்குகளாக, விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்ம இன்றைக்கி குரங்கு தான். விலங்குகளாக, காடுகளை வாழும்போது நம்ம மரண பயத்தோடு வாழ்ந்தோம். சிங்கம், புலி, கரடிகள்லாம் வேட்டையாடிச்சு. அப்போ குளிர், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுலேருந்து ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழணுங்கிறக்காக தான் நம்ம மனம் என்கிற நோய் ஏற்பட்டுச்சு. மரண பயத்தினால தான் மனம்ங்கிற நோய் ஏற்பட்டுச்சு. அந்த மனம் என்கிற நோய் தான் நம்ம ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு சூழலையும் ஏற்படுத்தி நம்ம இன்றைக்கி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க, வாழ போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் சிங்கம், புலி, கரடிகள், சிறுத்தைகள் இதனால் நமக்கு ஆபத்து ஏற்படும்னா அவைகளையும் இல்லாமல் செய்து விடுங்கள். அந்த பூமியில் சிங்கம், புலிகளே இல்லை, சிறுத்தைகளே இல்லை அப்படின்னா உங்களுக்கு அப்போ பாருங்கள், மரண பயமே இல்லாத வாழ்க்கை, எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. இந்த வாகனங்கள்லாம் வேண்டாம், இந்த இயந்திர அறிவியல் உலகமே நமக்கு வேண்டாம். குடிசையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, வாழ்க்கை, விவசாயம் பார்க்குற ஒரு வாழ்க்கை, போக்குவரத்து வாகனங்கள் இல்லாத, தொழிற்சாலைகள் இல்லாத, அணு உலைகள் இல்லாத, ஆயுதங்கள் இல்லாத, சண்டைகள் இல்லாத, போர்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை, குடும்பம், உறவுகள் அப்படின்னு நிலையாக ஒரு இடத்துல வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமாக வாழ்கிற வாழ்க்கை, உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை. அதே நேரத்தில் அங்கே என்ன அச்சுறுத்தல் இருக்குது? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் சிங்கம், புலி, சிறுத்தை இது போன்ற மிருகங்களை பற்றி அச்சுறுத்தல் இருக்குது. அப்போ அவைகளையும் நம்ம இல்லாமல் செய்துவிட்டால், சிங்கம், புலிகள், சிறுத்தைகள், நம்மளை கொல்கிற மிருகங்களே இந்த உலகத்தில் இல்லைப்பா. அப்போ பாருங்கள், மரண பயமே இல்லை. இதுதான் மரணத்தை வெல்வதற்கான வழி. மரணத்தை வெல்வதற்கான வழின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. சாவே இல்லாமல் ஏதாவது கனெக்ட் பண்ணிட்டா, மூளைக்கும் தண்டுவடத்தில் இருக்கிற நரம்பையும் கனெக்ட் பண்ணிட்டாக்கா மனிதர்களுக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தவறாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. மரண பயமே இல்லாத வாழ்க்கை, மரணத்தை வெல்வது என்றால் மரண பயத்தை தான் வெல்ல வேண்டும். மரண பயத்தை எப்படி வெல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி மரண பயத்தை தருகிற காரணிகளை தவிர்த்துக்கிட்டே வரணும். வாகனங்கள், தொழிற்சாலைகள், அணு உலைகள், அப்புறம் நோய்களை தருகிற உணவு கட்டுப்பாடு மூலமாக நோய்களை தருகிற உணவுகளை தவிர்த்துவிட்டு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள். அப்போ உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை, உடல் உழைப்பு, உடல் உறுதி. அதே நேரத்தில் இயற்கையோடு இணைஞ்சு வாழும்போது, எளிமையான ஒரு வாழ்க்கை வாழும்போது, குடும்பம், கூட்டு குடும்பம், உறவுகளோடு ஒரு வாழ்க்கை வாழும்போது, ஆடல் பாடல் மகிழ்ச்சியாக வாழும்போது, அந்த காடுகளில் ஒரு அச்சுறுத்தல் இருக்குது, சிங்கம், புலி, கரடி, அவைகளையும் இல்லாமல் செய்து விடுங்கள். அப்போ உங்களுக்கு மரண பயமே இல்லை. பாருங்கள், மனிதர்களுக்கு மரண பயமே இல்லை. பாம்புகள் இருக்கா? பாம்புகளிடமிருந்து ஒரு மரண பயமா? நீ பாம்பை எங்கே பார்த்தாலும் சாகடிச்சிரு. விஷ பாம்புகள் அனைத்தையும் கொண்டு விடுங்கள். அதுவே தண்ணி பாம்பு, விஷம் இல்லாத பாம்புகளை விட்டு விடுங்கள். அது மாதிரி நமக்கு அச்சுறுத்தலே இருக்கக்கூடாது. ஒரு விஷ பூச்சிகளை எங்கே பார்த்தாலும் கொண்டுக்கிட்டே வாங்க, விஷ பாம்புகளை கொண்டுக்கிட்டே வாங்க, சிங்கம், புலி, கரடிகள். அப்போ பிற உயிரினங்களால் நமக்கு எந்தவித அச்சுறுத்தலுமே இல்லை. அப்போ மரண பயமே இல்லை பாருங்கள் மனிதர்களுக்கு. உணவு சங்கிலியெல்லாம் இருக்குது. உணவு சங்கிலிங்கிற அந்த பயமே நமக்கு இருக்கக்கூடாது. மரண பயமே இல்லாத ஒரு வாழ்க்கை, இதான் மரணத்தை வெல்வதற்கான வழி. இப்படி இதை நோக்கி தான் மனிதர்களுடைய நோக்கமே என்னென்னா, மரண பயமே இல்லாத ஒரு வாழ்க்கை, அந்த பயந்துக்கிட்டே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. காடுகளில் வாழும்பொழுது, குரங்குகள், விலங்குகளாக வாழ்ந்தபொழுது அந்த மரண பயத்தை வெல்ல வேண்டும் என்பதற்காக தான் மனிதர்கள் இவ்வளோ தூரம் போராடினாங்க. அதை நம்ம அடைய போகிறோம். ஆனால் மனிதர்களாலே ஏற்படுகிற மரண பயம் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறது தான் இப்போ கேள்விக்குறி. காடுகளில் வாழ்ந்தபோது நம்ம சிங்கம், புலி, கரடிகளிடமிருந்து நமக்கு ஒரு மரண பயம் இருந்தது. அதுலேருந்து தப்பிக்கணுங்கிறக்காக தான் இந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்தை நம்ம அடைஞ்சோம். கடைசியில் பார்த்தா இப்போ மனிதர்களாலே மரண பயம், மனிதர்களால் ஏற்படுகிற ஒரு மரண பயம். அப்போ மனிதர்களை கட்டுப்படுத்தணும். மனிதர்களை அதை நிறுத்திடுவாங்க படிப்படியாக. ஏன்னா மனிதர்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது, அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா இதெல்லாம் நின்று போயிடும். ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை தான்
இந்த மாதிரி உலகம் உருவான காரணம். ஆடம்பரமாக வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிற ஆசை தான் இப்படிப்பட்ட உலகம் உருவான காரணம். ஆடம்பரமாக வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது, எளிமையாக வாழ்ந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆடம்பரமாக வாழ வாழ அந்த ஆடம்பரத்தை உருவாக்குவதற்காகவே நாம் நமது கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கும், எல்லாவற்றையும் தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். நமது மகிழ்ச்சியை தியாகம் பண்ணால் தான் ஆடம்பரமாக வாழ்வதற்கான வசதிகளை ஏற்படுத்த முடியும். அதனால் ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி போக போக நம்மளால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. எளிமையாக வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளால் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்படிங்கிறத மனிதர்கள் உணரும் போது இந்த உலகமே ஃபெயிலியர் ஆகிடும். ஆடம்பரமாக வாழணுங்கிற அந்த ஆசையில் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவாச்சுது. ஆடம்பரமாக வாழும்போது மகிழ்ச்சியாக வாழ முடியாது, ஆரோக்கியமாக வாழ முடியாது, உறவுகளோட ஒற்றுமையாக வாழ முடியாது அப்படிங்கிறது தெரியும் போது, உணரும் போது படிப்படியாக இந்த இயந்திர அறிவியலும் 2040 செயலிழக்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு பாதுகாப்பான ஒரு உலகம், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, எளிமையாக வாழ்கிற அந்த வாழ்க்கை, உறவுகளோடு உடல் உழைப்போடு வாழ்கிற, உடல் ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வருது. அதை நாம் வரவேற்போம்.